இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசீரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, இன்றைய நாளிலே தங்களது பிறந்த தினத்தை, திருமண ஆண்டை, குருக்கள், துறவியர்கள் அவர்களது ஆசிரின் நாட்களை நினைத்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்ற இந்த தருணத்தில் அத்தனை பேரினுடைய நன்றிகளையும் ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய செட்டையின் மறைவில் வைத்து பத்திரப்படுத்தி பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர்? வலியோர் எத்தனை பேர்? உயர்குடி மக்கள் எத்தனை பேர்? ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுவதை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார். அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார். எனவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் தம் உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பெறு பெற்றோர். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பெறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பெறு பெற்றோர். வானில் நின்று ஆண்டவர் பார்க்கின்றார், மானிடர் அனைவரையும் காண்கின்றார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பெறு பெற்றோர். தமக்கு அஞ்சு நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார்.
அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். நம்முள்ளம் அவரை நினைத்து களிகூரும். ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரன் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமு வந்து செவி சாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் காலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழ செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க, அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு நாம படிச்ச நற்செய்தி நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என்ன அப்படின்னா, வார்த்தையை கொடுக்கிற வேளையில கவனமாக இருக்கணும். யாருக்கிட்டையாவது ஏதாவது நாம ப்ராமிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வார்த்தையை நாம காப்பாற்றி ஆகணும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம யாருக்கு வாக்கு கொடுக்கிறோம் என்பதில் இன்னமும் கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருமே, நம்ம கூட சிரிக்கிறவங்க எல்லாருமே நம்முடைய நண்பர்கள் கிடையாது. ஒருவேளை நம்முடைய நண்பர்களாக இருந்தாலும் கூட நம்முடைய வளர்ச்சியில ஆர்வம் காட்டுகிறவர்களாக எல்லாரும் இருந்து விட மாட்டார்கள். எந்த சூழ்நிலையில நம்ம கால்வாரி விடலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடியவர்களாக கூட அவர்கள் இருக்கக்கூடும். ஆகவே நீங்க வார்த்தையை கொடுக்கின்ற பொழுது கவனமாக கொடுத்து கொள்ளுங்கள்.
நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எத்தனையோ பேர், இத்தனை பேர் நம்ம கூட இருக்கிறாங்களே, நாம பலமாக இருக்கிறோம் அப்படின்னு நாம நினைச்சு வார்த்தையை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மை விட பெரிய முட்டாள் யாருமே இருக்க முடியாது. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இப்படி நாம அனுபவப்பட்டுத்தான் இப்படியெல்லாம் நாம நடந்திருக்க கூடாதோ அப்படின்னு யோசிப்பதற்கு முதல் முளையிலேயே கிள்ளி விட்டோம் அப்படின்னு சொன்னா நாம கவனமாக வாழ்ந்துப்போம். நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே அனுபவம் தான். அப்போ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டே நாம போவோமாக இருந்தால், எல்லாத்தையும் அனுபவம் அப்படின்னு எடுத்துட்டு போவோமாக இருந்தால் எப்ப நாம வாழ போகின்றோம்? வாக்கு கொடுக்கின்ற பொழுது கவனமாக இருக்கணும். சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருமே நம்முடைய நண்பர்கள் கிடையாது. நண்பர்களாக இருந்தாலும் கூட நம்முடைய நல் வாழ்வை விரும்புகிறவர்கள் கிடையாது. நம்மை சூழ்ந்து நிற்கக்கூடிய நண்பர்கள் இருக்கிறார்களே, அவர்களில் ஏதோ ஒரு சிலர் வேணுமாக இருந்தால் நம் மீது ரொம்ப கரிசனை உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி பல பேர், நம்மோடு இருக்கக்கூடிய பலர் தங்களுக்கு நம்மிடமிருந்து என்ன கிடைக்கும், என்ன லாபம் கிடைக்கும் அப்படி என்பதை வைத்து கொண்டுதான் நம்ம கூட பழகுகிறார்கள். இதற்கு ஒரு சிறந்த கதை உதாரணமாக சொல்லுகிறேன். காட்டில் ஒரு குரங்கு வாழ்ந்து வந்துச்சுதான். அதுகிட்ட ஒரு அற்புதமான மாமரம் இருந்துச்சுதான். அந்த மாமரம் வருஷம் அற்புதமான கனிகளை, ரொம்பவும் இனிமையான கனிகளை கொடுக்குமாம். அப்போ அந்த குரங்கு யோசிச்சுதான், இத்தனை கனிகளையும் நான் ஒருத்தனா சாப்பிடுவதா கூடாது இல்லையா? அது சுயநலம். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? கூடையா பழங்களை ஆஞ்சு அது தன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் கொடுத்துதான். இப்போ அது முயலுக்கு கொடுத்துதான், நரிக்கு கொடுத்துதான், கரடிக்கு கொடுத்துதான், மானுக்கு கொடுத்துதான், மரைக்கு கொடுத்துதான். இப்படி கூடையா தன்னுடைய மரத்துல இருந்து கிடைச்ச கனிகள் எல்லாம் அது கொடுத்துதான். ஒரு வருஷம் என்ன நடக்குது? அந்த காட்டில் மழையே இல்லாது போய் அந்த மாபரம் சுத்தமா கருகி போச்சுதான். இப்போ இந்த குரங்குக்கு ரொம்ப தாகம், இதுக்கு சாப்பாடு கூட கிடையாது. அப்போ என்ன பண்ணுச்சுது? சரி, எனக்கு தான் நண்பர்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நரியினுடைய வீட்டு கதவை போய் தட்டுச்சுதான். தட்டிட்டு சொல்லிச்சுதான், இந்த மாதிரி என்னுடைய மரம் எல்லாம் கருகி போச்சுது, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி. அதுக்கு உடனே அந்த நரி என்ன பண்ணுச்சுதான், என்கிட்ட தண்ணி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த கதவை ஓங்கி அடிச்சுதான். அப்போ தான் இந்த குரங்குக்கு புரிஞ்சுதான், என்னை சுற்றி இருந்த நண்பர்கள் எல்லாருமே என்னுடைய உள்ளத்திற்காக வரல, நான் கொடுத்ததை வாங்கிக்கிறதுக்காகத்தான் வந்தாங்க. இப்போ என்கிட்ட கொடுப்பதற்கு எதுவும் இல்லை, எல்லாருமே என்னை விட்டு தூரமாக போயிட்டாங்க. அன்பின் உள்ளங்களை, உங்கள் கூட பழகிறவங்க எல்லாருமே உண்மையாக பழகிறார்கள் அப்படின்னு சொல்லி தப்பாக எடை போட்டுறாதீங்க. அப்படி தப்பாக எடை போட்டு உங்களது வார்த்தைகளை நீங்கள் கொடுத்துடுவீங்க அப்படின்னு சொன்னால் கடைசியில் நீங்கள் ஒரு வேளையில் நடுத்தெருவுக்கு வந்தா அது உங்களது பலவீனம். அந்த பலவீனத்தை அவர்கள் கரெக்டாக பயன்படுத்தி உங்களை அவர்கள் மிதித்து விட்டு போவார்களாக இருந்தால் நீங்க அவர்களை குறை சொல்ல முடியாது. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு ஏரோது ஒரு வார்த்தை கொடுத்தான். அவன் சந்தோஷமாக இருந்தபடியினால் ஒரு வார்த்தை கொடுத்தான். கேள் மகளே, உனக்கு என்ன வேண்டும்? அவனுடைய வார்த்தை திருமுழுக்கு யோவானின் தலையே காவு கொண்டதல்லவா? திருமுழுக்கு யோவானின் வாழ்க்கையை பறித்து விட்டதல்லவா? அப்பேற்பட்ட நிலை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வேண்டாமே. நாம் நம்மை சுற்றி இருப்பவர்களை நேசிப்போம், அவர்களுக்கு நம்மால் கூடுமானவற்றை கொடுப்போம். ஆனால் அவர்களிடமிருந்து நாம் மீண்டும் எதிர்பார்க்கக்கூடிய அன்பை அவர்கள் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நாம் உடைந்து போகாத படிக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்பொழுதும் பலப்படுத்திக் கொள்வோம். ஆகவே வார்த்தையில் கவனமாக இருப்போம், நம்முடைய நட்புறவில் கவனமாக இருப்போம். அப்படி வாழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒருபோதும் அமைதியை இழந்ததாக இருக்கவே இருக்காது. எனவே இதனை அறிவுரையாக அல்ல, மாறாக அன்பின் கூற்றாக எடுத்துக்கொண்டு வாழ்வை விவேகத்தோடு வாழ்ந்து கொள்ள வாழ்த்துகிறேன். ஆமென்.
ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடம் இருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர் புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ், உம்முடைய குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர், எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நமக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் வேண்டி நிற்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். இந்த 7 தேவைகளோடு உலகிலே நிரந்தர சமாதானம் நிலைக்கும்படியாகவும் வேண்டி நிற்போம். நம்முடைய தேவைகளை நாம் கேட்ட மாத்திரத்திலேயே தெய்வம் நமக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் ஒற்றுமையோடும் மகிழ்வோடும் அன்புறவோடும் வாழும்படி
அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாய் இருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, இன்றைய நாள் பூராகவும் நீர் எங்களோடு வழித்துணையாக வருவீராக. நாங்கள் கையிட்டு செய்கின்ற அத்தனை காரியங்களிலும் எங்களுக்கு ஆசீரும் நன்மையும் கிருபையும் பெருக நீர்தாமே உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் பிரியப்படுவதன்படி எந்நாளும் மகிழ்ந்திருப்போம். May God bless you and see you all tomorrow. புயல் காற்றில் சாயாத புல் வாழ்க்கை எங்கும் இல்லை. அதற்காக அது தோல்வி என்றிங்கு சொல்வதுமில்லை. புரியாத மனதுக்கு நிலவோடு இருப்பது கரையே. புரிந்தாலே வானுக்கு அது கூட அழகின் அழகே. இரு துண்டாக உடைந்தாலும் கண்ணாடி தான் காட்டும் பிம்பத்தின் மாற்றங்கள் கிடையாதே. அதுபோல் உன்னை யார் இங்கு உடைத்தாலும் உன் தேவன் உருவாக்க உன் பக்கம் மறவாதே. உன் காயங்கள் ஆறும் நாட்கள் இனி தூரங்கள் இல்லை மனமே. தலை போனாலும் கூட புட்கள் தன் நம்பிக்கை கொண்டு தளிக்கும். இந்த நிலை மாற நொடி போதும், இது கூட நிலை இல்லை. இது கூட கடந்திங்கு போய்விடும். இந்த உலகத்தில் மாறாத ஒன்றென்றால் அது கூட மாற்றம்தான், அதை மட்டும் மறவாதே. இந்த நிலை மாற நொடி போதும், இது கூட நிலை இல்லை. இது கூட கடந்திங்கு போய்விடும். இந்த உலகத்தில் மாறாத ஒன்றென்றால் அது கூட மாற்றம்தான், அதை மட்டும் மறவாதே.